அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் Acer Aspire 5 சீரீஸில் Core i5 11th generation லேப்டாப் சீரீஸின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அன்பாக்சிங்கை பார்க்கலாம். இந்த லேப்டாப் சீரீஸ் ஸ்ரீலங்கன் மணி ஸ்டாண்டர்டில் 90 to 95,000 98,000 வரையும் போகுது. இந்த ரேஞ்சில் இருக்கிற லேப்டாப்ஸ் மோஸ்ட்லி பேசிக் மாடல் லேப்டாப்ஸாக தான் இருக்கும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் நார்மல் யூஸுக்கு தான் பிரயோசனமாக இருக்கும். ஜஸ்ட் குயிக்காக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு அன்பாக்சிங்குள்ளே போகலாம். இந்த மாடல் லேப்பில் ப்ராசஸர் வந்து Intel Core i3 11th generation, cache memory 6MB, ஸ்க்ரீன் வைஸாக பார்க்கும்போது ComfyView LCD LED கூட இல்லை, LCD 15.6 inch பேசிக் மாடல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் வந்து இன்டிகிரேட்டட் Intel UHD கிராஃபிக், RAM வந்து 4GB DDR4, ஸ்டோரேஜ் 1TB நார்மல் SATA ஹார்ட் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. இதில் SSD ஹார்ட் டிஸ்க் ஒரு மிஸ்ஸிங். OS வந்து Windows 10 ஹோமோடு தான் பேசிக்காக இந்த லேப்டாப் வெரைட்டிஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருது. இன்டர்ஃபேஸ் அண்ட் போர்ட்ஸ் பார்த்தோம்னா HDMI போர்ட்ஸ் இருக்குது, 2 USB 3.2 டைப் A போர்ட்ஸும் ஒரு 3.2 டைப் C போர்ட்டும் இருக்குது. மொத்தமாக 4 USB போர்ட்ஸ் இருக்குது, ஒரு டைப் C USB போர்ட் இருக்குது. வெயிட் வைஸாக பார்த்தா இது 1.9 கிலோகிராம். இது மற்ற லேப்டாப்ஸை விட கொஞ்சம் வெயிட் கூட தான். பேட்டரி 3 செல் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியின் மேக்ஸிமம் யூசேஜ் ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 8 ஹவர்ஸ் ஒர்க் ஆகுமான்றது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ப்ளூடூத் வந்து 5.0, நார்மல் வயர்லெஸ் லேன் கனெக்ஷன் இருக்குது, அதோட எதர்நெட் போர்ட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் வைஸாக 2 பாக்ஸில் பேக் பண்ணியிருக்காங்க. வெளியால் ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ். அந்த பாக்ஸில் 2 சைட்டும் லேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த லேபிளில் வந்து லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன், சீரியல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னால் Acer 2 பேர், மேலே ஒயிட் கலரில் சீல் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்கு 2 சைட்டும் கவர் பண்ணி லேப்டாப்பை சென்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே குஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மேனுவல் லேபிள்ஸ் இருக்குது. ஒன்றுக்குள்ளே யூசேஜ் கைட்லைன்ஸ் இருக்குது. பேக்கிங் வந்து குவாலிட்டியாக இருக்குது. பேசிக் பேக்கிங் மாடல்ஸ் ஃபார் எல்லா லேப்டாப்புக்கும் கொடுக்குற அதே பேக்கிங் மாடல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பின் ஃபினிஷிங் அமேசிங்காக இருக்குது. அலுமினியம் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அலுமினியம் ஃபினிஷ் வந்து ஹீட்டை தாங்குமா இல்லைன்றது லாங் டேர்ம் யூஸுக்கு பிறகு தான் தெரிய வரும். உள்ளுக்கு ஒரு சின்ன மேனுவல் வச்சுருக்காங்க. அதை விட பேசிக் அவுட்டர் ஸ்டிக்கர்ஸ், லேப்டாப்பில் ஸ்பெசிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா தின், நேரோ ஏஜ், எலிவேட்டட் டிசைன். கீபோர்ட் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கீபோர்ட்லேயே பவர் பட்டனை வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபெயிலியர் மாடல். ஏன்னா கீபோர்ட் பழுதாயினா பவர் ஆன் பண்ண முடியாத நிலவரம் ஒன்று ஏற்படலாம். ஏர் ஃப்ளோருக்கு டாப் டு பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எலிவேட்டட் டிசைன்ஸில் இப்போ எல்லா லேப்டாப்பும் யூஸ் பண்ண வலிக்கிட்டு இருக்காங்க. ஏர் ஃப்ளோரை வந்து ஈஸியாக லேப்டாப்பை கூலாக வச்சுருக்கிறதுக்காக. டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா பேசிக் LCD டிஸ்பிளே. இதோட அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா 220 to 240 பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த லேப்டாப் இந்த மினி பவர் அடாப்டர்ஸ் நார்மலாக பேசிக்காக எல்லா லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணுற பேசிக் அடாப்டர் மாடல்ஸ். Core i3 லேப்டாப், டச் பேட் வித்தவுட் 2 finger மாடல்ஸ். ஏர் ஃப்ளோருக்கு நிறைய எக்கச்சக்கமான ஏர் ஹோல்ஸை வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜஸ் தான். நெட்வொர்க் அடாப்டர்ஸ், HDMI, USB 3.0, டைப் C USB அடாப்டர்ஸ். இங்கால ஒரு டைப் 2 USB அடாப்டர், பவர் அடாப்டர்ஸ். மற்றபடி பேசிக்காக இது ஒரு பட்ஜெட் லேப்டாப். ஹெவி யூஸுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஆனால் பேசிக்காக யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.